ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம பரத் நடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் ஒன்று வந்துருச்சு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி சாரி டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் வந்து அது வந்து ரொம்ப நாள் நினைக்கிறேன். நான் அதை ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ தான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு கூட தெரில. ஓகே, ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணிடுவோமே அப்படின்னு தான் வந்தேன். வாங்க ட்ரெய்லரை பார்த்து வந்துடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் கோ guys. இங்கே நம்மலாம் படிக்கிறதே கஷ்டம். நீ எப்படிக்கா டாக்டருக்கு படிக்க வைக்கிற? ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, நீ வேலைக்கு போனீன்னா டாக்டராக தான் போகணும். உனக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசாக டைம் தரேன். என் துட்டு எனக்கு மொத்தமாக வந்துடணும். நீ எங்கேயும் போக மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன், புரியுதா? மனுஷன் டிஃப்ரெண்டா இருக்காரு. முடியெல்லாம் வளர்த்து நல்லா. கங்க்ராட்ஸ் மதி, யூ ஆர் பிரெக்னன்ட் now. இனிமே தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஆம்பளைங்களை எப்படிதான் இல்லை கட் பண்ண உடம்புலையா இருக்கு, அது மனசுல இல்லை இருக்கு. லவ்வுக்கு முன்னாடி ஜாதியாவது மயிலாவது. ஜாதி இல்ல, தமிழ் குடி. என்னது? சாமியை சுத்தி வரதுலேருந்து சாப்பிடுற உணவை தீர்மானிக்கிற வரைக்கும் நீங்களே முடிவெடுத்தா அதுக்கு பேர் என்ன? சர்வாதிகாரம் தானே? அப்போ ஒரு தப்பு பண்ணா அடிக்கிறது ரைட்டுன்னு தோணுச்சு, ஆனா இப்போ லெஃப்ட் தான் ரைட்டுன்னு தோணுது. தரமான சிந்தனை. ஜீசஸ் சும்மா வாட சொன்னாரு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு. ஒருத்தரை சுடணும்னா முதல்ல துப்பாக்கியை நேராக பிடிக்கணும். ஒரு கை விலகாம இருக்க இன்னொரு கையை சேர்த்து பிடிக்கணும். எதை சொல்றோமோ அதை மட்டும்தான் குறிவாக்கணும். முதல்ல இதை அங்கீகரிக்கிற சட்டத்தை கொளுத்தணும், தீய வச்சு கொளுத்தணும். இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா நீங்கனாலும் சட்டை கூட போட முடியாது. டிசம்பர் 13. ஓகே, இன்னும் 2-3 டேஸில். ஓகே, ட்ரெய்லரை பார்த்து எனக்குன்னா என்ன ட்ரெய்லர்னு புரிஞ்சிக்க தெரில. பட் என்ன விஷயம்னு சொன்னால், கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறப்ப யோசிக்க முடியல. ஸ்டார்ட்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. லவ் பண்ணுறது காஸ்ட்டை வச்சு பிரிக்கிறாங்க, மதம், அந்த சீனெல்லாம் உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க செய்கிற வேலை, அந்த அம்மா வந்து குப்பல்ற அந்த ஒரு இதில் வேலை செய்கிற மாதிரி அவங்க மகளை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பரத் இருக்காரு. பரத் வந்து யாரையும் லவ் பண்ணுறாரு. பரத் வந்து ஒரு பணக்கார வீட்டு போனால் லவ் பண்ணுற சீன் நினைக்கிறேன். மேபி அந்த ஒரு சீன் தான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம பரத்தும் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறது தான் போல. வேலையில் இருக்க மாதிரியும் காட்டல. பட் வந்து பரத் இப்படி ஒரு கீழே மிடில் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த சீன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ். அதெல்லாம் என்ன சீன் எனக்கே புரியலை. எல்லாருமே கையில் கன் எடுக்கிறானுங்க, ஆளுக்கு போட்டு தள்ளுறானுங்க. என்னடா இது அப்படின்னு. ட்ரெய்லர் உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லராக இருக்குது. என்ன கதைன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. பட் வந்து ட்ரெய்லர் உண்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரத்தோட கேரியரில் இது ஒரு கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்னால் பரத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட்லேருந்தே பரத்தெல்லாம் நல்லாவே தெரியும். பாய்ஸ் மூவிலேருந்தே அவர்லாம் பழைய நடிகர் தான். பட் வந்து அவர்லாம் இது வரைக்குமே ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற கதை அப்படியே அவருக்கு சரியான பட சான்ஸு கிடைக்கல. அந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸை சரியாக பயன்படுத்திக்கிட்டாருன்னா சரியா, அது மாதிரி தான். இப்போ இந்த படம் வந்து பார்க்குற முகங்கள்லாம் புதுமுகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில். ஓகே, இப்படி தான் பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மியூசிக்லாம் கொஞ்சம் மியூசிக் யாரு, ஓகே, ஜோஸ் பிராங்க்லின் அப்படிங்கிறவர் மியூசிக்குமே அந்த த்ரில்லர் மூவிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மியூசிக் பிஜிஎம்லாம் அப்படி தான் இருந்துச்சு. பட் கதை வந்து ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒன்று உள்ளுக்கு இருக்குது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன கதைன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. இன்னொரு 2-3 நாள் படம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, யாருன்னு பார்த்தா ஸ்டாரிங் வந்து பரத், ஷாஹன், அபிராமி, தலைவாசல் விஜய், அப்புறம் பிஜிஎஸ், ராஜாஜி, அஞ்சலி நாயர், பவித்ரா லக்ஷ்மி, கல்கி, சீனியன், அதர்ஸ், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதில்
பாதி வாசிச்ச பேர் எனக்கு பாதி யாருன்னு தெரியாது. ஓகே, டீசர் உண்மையாகவே நல்லா இருக்கு, சாரி ட்ரெய்லர் உண்மையாக நல்லா இருக்குது. அதான் சொன்னேனே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படம். கொஞ்சம் ஹிட்டானா கூட நம்ம பரத் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கதை, இந்த மாதிரி கதையை கொஞ்சம் சூஸ் பண்ணி அவர் நடித்தாலே வேற மாதிரி தான் நல்லா இருக்கும். அடுத்தடுத்தா படம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே, இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.